ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் எரியறத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ரோகிணி பண்ணுற வேலை இருக்குங்க. ஏற்கனவே விஜய் ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆனால் அவங்கள இன்னுமே ரோகிணி தூண்டி வர்றாங்க. அண்ணாமலை இன்னும் ரவி வரலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்த மீனா முத்துவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். விஜயா ஸ்ருதியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகவே இல்லை. நாங்கள் வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இது கவனிச்சுட்டு இருந்த ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும், நீ பண்ணது ரொம்பவே சரியான விஷயம், நல்லவேளை நீ உன் மாமியார்ட்ட இப்படி நீ பேசுன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அங்கே போகணுமா போகக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணுமா, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. விஜயா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்து பார்வதி வராங்க. இதை நீ இப்படியே விட்டால் கண்டிப்பாக சரி வராது, ஏதாவது ஒன்று பண்ணு, ரவியும் ஸ்ருதியும் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும், அதுக்கு உண்டான வழியை பாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னோட டே ஃபுல்லாக இப்படியே கடந்து போகுது. நைட்டு ரவிக்கு ஒரு பார்சல் வருது. அண்ணாமலை வந்து ரவி வீட்டில் இருக்காதான்னு நினச்சிட்டு, ரவி பாரு உனக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கவனிச்சா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, ரவி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு. இதை பார்த்த மீனா முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரோகிணி வந்து பிரச்சனை ரொம்ப பெருசாக்குறதுக்காக அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம், ரவி கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மீனா முத்துக்கிட்ட போய் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்ம ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த நாள் கிளம்புற மீனா வந்து ஸ்ருதியை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. முத்து வந்து ரவியை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் பேசி அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.